ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சந்திர தரிசன நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் புளியகுளம் ஸ்ரீ முந்தி விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 6ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று காலை 9:33 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:16 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் முடிய போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வாய் வார்த்தையிலே கவனம் தேவை. மனசில் ஒரு இனம் புரியாத இனம் தெரியாத ஒரு குழப்பம் சிலருக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப அலட்டிக்காதீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையிலே இருக்கும் உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. தந்தை தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிப்புக்கும் படிப்பிலே கொஞ்சம் ஆர்வம் குறையும். கலைஞர்களுக்கு பண வரவிலே சில பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சமூக சேவையாளர்களுக்கு சில தேவையில்லாத மன கஷ்டங்கள் சேரும். வேலையில் கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சியில் கவனம் தேவை. அவசரம் காட்ட வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும். சக அரசியல்வாதிகளால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும். சமாளிக்கின்ற தைரியமும் வரும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாமல் பழைய விஷயங்கள்லாம் பேசி பெருசுப்படுத்தாதீங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை போய் அடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட எல்லாம் போய் சொல்லி அது வெளியில் லீக் ஆகி திரும்ப அது பிரச்சனையாக வீட்டில் சேரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகளுக்கு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காய்ச்சல், சளி, ஜுரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரோ, நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் யார் யார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி நடத்துபவர்கள், ஸ்பா நடத்துபவர்கள், மசாஜ் சென்டர் நடத்துபவர்கள், ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிப்பவர்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதை வீட்டில் காட்டாதீங்க. ஆஃபீஸ் இஸ் ஆஃபீஸ், வீடு வீடு. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. ஆடிட்டராக, அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பார்த்தோம்னா மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், டிவி சேனல், சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள்,
யூடியூப் சேனல்ஸ் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னிஷனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கணும், பிடிச்ச பொருளை வாங்கி எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசு சொல்லும். நினைச்சதை பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே பணக்கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. வீட்டில் உள்ளவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, சிறப்பான நாள். மனசுல ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். உறவுகள் விஷயத்துல முன்னேற்றம் உண்டு. அவங்கள நாங்கள் நம்பினோம், ஆனால் அவங்களுக்கு எனக்கு நம்பிக்கையாக இருக்காங்க, ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க. பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, ஒரு வைப் இருக்கும். வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். காதலர் காதலிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அடுத்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் முடிவுக்கு வருவீர்கள். விளையாட்டுத்துறை வீரர்கள் மாலை நேரத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு புது பொறுப்புகள் கட்சியிலே வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையில மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. சரியோ தப்போ உங்களுடைய சூப்பர்வைசிங்கில் பண்றது நல்லது. ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் மாட்டிக்காதீங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதனால் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். ஒரு வரன் வந்து சரியாக வரலைன்னா விட்டுருங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷனுடன் படிப்பது அவசியம். பள்ளி மாணவர்களுக்கும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு, படித்து முடிஞ்சது இன்னும் சரியான வேலை இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. மனம் தளர வேண்டாம். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கெமிக்கல், ஸ்டீல், அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ப்ரொடக்ஷன் யூனிட், மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திங்க. ஜாபை பொறுத்தவரையில் பர்சனல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஏர்கிராஃப்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஏர்கிராஃப்ட் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், பைலட்டாக இருப்பவர்கள், ஃப்ளையிங் ஸ்டூஃபர்ட்ஸாக இருப்பவர்கள், அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடி அலைவீங்க. டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபைல்ஸாக இருக்கலாம். ஸோ கான்சன்ட்ரேஷனோட இருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா க்ரோசரி பிஸ்னஸ், மளிகை வியாபாரம், அரிசி கடை, எண்ணெய் கடை, ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். அது மாதிரி வெளிநாட்டில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும், இல்லை இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு.
அரசு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கவர்மெண்ட் வேலையில். அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், கன்சல்டிங் செய்பவர்களுக்கும் நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள், சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். பாசிட்டிவாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஒரு காலையில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம்னா பாசிட்டிவோட அந்த மைண்ட் செட்டோடு இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஏஎம்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸை, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதே வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கக்கூடாது. ஸோ வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா வெற்றி உங்களுடைய கையில். மாணவர்களை பொறுத்தவரையிலே, குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஒரு பேச்சுலர்ஸ் பண்ணிட்டோம், அடுத்து மாஸ்டர்ஸ் பண்ணணும், இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணிட்டோம் அடுத்து ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுபவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கிடைக்குமா தெரியாத அப்படின்னு சிலர் இருந்திருப்பீங்க, இல்லை இருப்பீங்க. அவர்களில் சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். எதில் பிஸ்னஸில் பொறுத்தவரையில் நல்ல நியூஸ் வந்து சேரும். பார்ட்னரோடு இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி சோலோ பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதாவது நீங்கள் மட்டும் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பார் அட்டெண்டராக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருப்பவர்கள், கொரியோகிராஃபி செய்பவர்கள், ஃபோட்டோகிராஃபி செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கலைஞர்கள் உங்கள் பண விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை அமையும். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லர் இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனி ஆண்டவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க, வீட்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப கோவப்படாதீங்க, டென்ஷன் படாதீங்க. வீண் அலைச்சலை குறைச்சிங்க. நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா அதில் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். சும்மா போகிறதுல அர்த்தம் கிடையாது. தேவையில்லாத ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் தான் ஆகும். வண்டி வாகனங்களால் சில பேருக்கு செலவு உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக பிஸ்னஸில் இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, டிசைனராக, இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, பொறுப்புகள் கொடும் நாள். ஏதாவது ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட வந்து சேரும். வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ. இட்ஸ் அ சேலஞ்சிங் ஒன் தான். பட் ஆனால் சேலஞ்சாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக அதை எடுத்துக்கோங்க. சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை காரை சேஞ்ச் பண்ணணும், இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இது சம்பந்தமாக நீங்கள் தாராளமாக முயற்சி எடுக்கலாம். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம்.
கோ பேசஞ்சர்ஸ்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஐடி சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிப்பு படிக்கலாம். குறிப்பாக கிராஃபிக் டிசைனோ, நீங்கள் டேட்டா மைனிங், ஐடி செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் படித்து உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.